Assalamualaikum. Hello everyone. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அவுட்டிங் லாக் தான். அதாவது பார்த்தீங்கன்னா UAE பொறுத்த வரைக்கும் ஈதுக்கு ஒரு 1 வீக் வந்து லீவ் விடுவாங்க. அப்போ எங்கள் அண்ணன் வந்து அவங்க வீட்டுக்கு எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி ராஸ்-அல்-கைமா வந்துட்டோம். ஃபஸ்ட் டே நைட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்பிக்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்பிக்யூ வந்து நார்மலாக எல்லாருமே பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 10 to 12 to 2 அந்த டைம் வரைக்கும் தான் வந்து பார்பிக்யூ போடுவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலேருந்து 3:30 போல் கிளம்பி ஒரு 6 to 6:30 வரைக்கும் நாங்கள் வந்து பார்பிக்யூ போட்டோம். ஏன் அப்படின்னா அந்த டைமில் நம்ம பீச்சுக்கு போனோன்னா அப்படி அந்த டைம் பீச் வந்து அப்போ இருட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் டைம் ஆக அது விடியும் போது அந்த வியூலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எப்பயுமே பார்த்தது கிடையாது இல்லை நார்மலாக. அதுக்காக நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி பார்க்கணுன்றதுக்காகவே நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3:30 போல் கிளம்பிதான் நாங்கள் வந்து பார்பிக்யூ அங்கே போய் ஒரு 4 o'clock போய் ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பார்பிக்யூ போடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்பிக்யூ பண்ணுறதுக்கு தேவையான சிக்கன் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாங்க. அவர் கட் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக வீடியோ எடுத்திருந்தேன். நீங்களும் பாருங்கள். சிக்கன் எடுத்திருந்தாங்க. அது எங்கள் அண்ணன் ஒய்ஃப் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதில் மசாலா பிடிக்கிறதுக்காக அங்கங்கே வந்து கத்தியால் கீறி வச்சுருந்தாங்க. அப்போ தான் மசாலா வந்து நல்லா அந்த கோழியில் வந்து பிடிக்கும். அதுக்காக சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பார்பிக்யூக்கு மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்காங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பார்த்திங்கன்னா 2 காஷ்மீரி சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், மிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கிறாங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து இந்த மசாலாவை பெரட்டி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனில் வந்து இந்த மசாலாவை நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. இதை மார்னிங்கே மேரினேட் பண்ணனால பார்பிக்யூ போடும்போது இந்த சிக்கன் வந்து செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லா சிக்கனையும் மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடுறாங்க. அப்போ இந்த பார்பிக்யூ போடுற டைமில் நம்ம எடுக்கும் போது அந்த மசாலாலாம் இறங்கி அந்த சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. நைட்டு 3 o'clock ஆயிடுச்சு. சரி பார்பிக்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி அந்த பார்பிக்யூ கிட்டு, அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில், யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டு எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். போயிட்டுருக்கோம் அப்படின்னா ராஸ்-அல்-கைமாவில் இருக்க ஒரு ப்ரைவேட் பீச்சுக்கு தான் நம்ம வந்து பார்பிக்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் ஸ்டார்டிங்கில் என்ட்ராகி போகும்போது ஒரே இருட்டாக பயமாக இருந்துச்சு. இங்கே எப்படி பார்பிக்யூ போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 2 ஃபேமிலி ஆல்ரெடி பார்பிக்யூ முடிச்சுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இது ப்ரைவேட் பீச் அப்படின்றனால ஃபேமிலி மட்டும்தான் அலோடு, பேச்சுலர் அலோடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டிலாம் இருந்தாங்க. அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் சேஃபாக நாங்கள் இருந்தோம். பார்பிக்யூக்கு ரெடி ஆயாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெருப்பு உண்டாக்கணும். அதுக்காக சார்கோல் போட்டு நம்ம வந்து நெருப்பு உண்டாக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தேவையான பாதியளவு நெருப்பு பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு விசிறி வச்சு நம்ம அடிக்கடி விசிறிகிட்டே இருந்தோன்னா இந்த பார்பிக்யூக்கு தேவையான ஃபுல் நெருப்பும் ரெடி ஆயிரும்.
இந்த கிரில்லர் பிளேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் பீஸ் ஒன்று வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பீஸும் ஒன்று வைக்கிறாங்க. இது வந்து மட்டன் பேட்டிஸ். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் பிடிக்காது. அதனால நாங்கள் மட்டன் பேட்டிஸ் வீட்டிலே ரெடி பண்ணியிருந்தோம். இதனுடைய வீடியோ வந்து நான் இன்ஸ்டால கூடிய சீக்கிரம் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை மேலாக ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. செட் பண்ணி வச்சுருக்கிற மீட்டை கிரில்லரோடு சேர்த்து இது மேலே அப்படியே வச்சிட வேண்டியது தான். இது வந்து இந்த அனல்லையே சூப்பராக வந்து குக் ஆயிரும். இப்போ ஒரு பக்கம் குக் ஆனது திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் குக் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பக்கம் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு செட்டு அங்கே பார்பிக்யூ மீட்டு சிக்கனும் மீட்டும் ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே அடுத்த செட்டு அடுத்த பேட்சில் க்ரில்லரில் பார்த்திங்கன்னா சிக்கனும் மீட்டும் இங்கே செட் பண்ணி வச்சாச்சு. இது ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த மட்டன் பர்கர் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடியே அது குக் ஆனதுனால நாங்கள் அதை எடுத்துட்டோம். அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை, சாரி. கிரில்லர்லேருந்து நம்ம ரெடியான பார்பிக்யூ சிக்கனை எடுத்துட வேண்டியதுதான். எடுத்து அந்த அலுமினியம் ஃபாயில் போட்டு இருக்கிற அந்த பிளேட்டில் வச்சிட வேண்டியது தான். அதனுடைய ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அந்த பார்பிக்யூ ஸ்மெல்லு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா யம்மியாக இருந்துச்சு. நாங்களாம் பசியோடு இருந்தோம். அதை சாப்பிட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நம்மளுடைய எம்மியான பார்பிக்யூ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. புரான சைடிஸ் குபூஸு, ஹமூஸு, கார்லிக் பேஸ்ட் அதெல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம சூப்பராக சாப்பிட்றலாம். விட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது பீச் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக விடிஞ்சு இந்த மாதிரி இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அந்த பீச்சை விட்டு போகிறதுக்கே மனசே வரல. நார்மலாக நம்ம இந்த மாதிரி அதிகாலையில் ஒரு 4:30 to 5 o'clock நம்ம இந்த மாதிரி பீச் பார்த்துருக்க மாட்டோம். அதுக்காகவே நாங்கள் முக்கியமாக வந்து இந்த டைமில் பார்பிக்யூ போடலான்னு பிளான் பண்ணோம். பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காமல் என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.